ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ்ன்ற சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் ஆன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ரெண்டாவது எபிசோட் உண்மையிலே வேற லெவலா இருக்கும். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அதுவே எனக்கு போதும். இதுல நிறைய எமோஷன் கொடுத்திருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்றேன். கண்டிப்பா உங்களால உணர முடிஞ்சதா பாருங்க. உணர முடிஞ்சதுன்னா கமெண்ட்ல ஹார்ட் எமோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் ஃபீல் பண்ணிக்கின்றத. சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்ப கேஜியும் நான் தேவையில்லாம ஒரு பையன் கிட்ட திருட்டுட்டேன். அந்த பையன் பார்த்தா ஒரு அரச பரம்பரையை சேர்ந்த ஒரு இளவரசனா இருக்கான். அவனை ஊர்ல எல்லாருமே மதிக்க மாட்டாங்க, கேவலமா பேசுறாங்க. ஆனா என் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த பையனை ஃபாலோ பண்ணி போனது. அங்க போய் பார்த்தா ஒரு அரண்மனையில நான் மாட்டினேன். அப்பதான் நம்ம மாட்டினோம் சாமின்னு நினைக்கும் போது இந்த அரண்மனையில வாய் பேச முடியாத காது காக்காத போஜின்ற முதல் இளவரசன் சண்டை போடுறான்ற எனக்கு தகவல் கிடைச்ச உடனே அவனோட சண்டையை பார்க்கறதுக்கு நான் ஆர்வமா போய் பார்த்தேன். அதோட கேஜியோட பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. அவனோட பாஸ் லைஃப்ல சின்ன வயசுல அவனுடைய அம்மாவும் அவனை கையை பிடிச்சிக்கின்னு, கேஜி எதை பத்தி கேட்காதப்பா, அமைதியா கூட வா, அம்மா நான் உன்னை கூட்டு போறேன். அப்ப பார்த்தா அந்த ஷேடோ கிளான சேர்ந்தவங்க எல்லாருமே கொன்னு குவிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா போன எபிசோட்ல நம்ம கேஜி ஒரு அமைச்சர்கிட்ட மாட்டி நின்றுப்பான். அப்ப அவன் சொன்ன மாதிரி இந்த ஷேடோ கிளான சேர்ந்தவங்க அவங்களுடைய மன்னருக்கு துரோகம் பண்ணதுனால இவங்க கிளான மொத்தமா அழிக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கும். அதன்படி இப்ப எல்லாரையும் கொண்டு குவிக்க இப்ப ஒவ்வொருத்தரையும் தேடி போறாங்க. அதன் வகையில நம்ம கேஜியோட அம்மாவும் அவனும் தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கினே அந்த இடத்துல ஒளிஞ்சுக இவங்களை தேடி அரசரோட ஆட்கள் வராங்க. நீங்க ஒளிஞ்சுக்கிறதுல பிரயோஜனமே இல்ல, அட்டுடா வெளிச்சத்தை பயன்படுத்துற மேஜிக் யூசரும் வந்திருக்காரு கூடவே. கேஜி இங்க இருந்து ஓடி போப்பா, நான் அம்மா இவங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கிறேன். அம்மா நீங்க வரலையா? அம்மா நீ என்ன நினைச்ச, நான் அவங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இந்த இடத்துல இருந்து அந்த விஷயம் நிறைஞ்ச அந்த காட்டுக்கு போ, சரியா? இடையில எந்த இடத்துலயுமே நிக்க கூடாது. அம்மா சொல்றத கொஞ்சம் கேள்றாங்கண்ணா, நான் உன் மேல உயிரை வச்சிருக்கேன், அம்மா சொல்றத பண்ணிடு ப்ளீஸ், போ பாக்கலாம் அப்படின்னு சொல்ல அவனும் வேகமா ஓடுறான். அம்மா வந்துருங்கண்ணே, நான் வர போ. அந்த டைம் அந்த மேஜிக் யூசரும் தன்னுடைய லைட் மேஜிக் யூஸ் பண்ணி வெளிச்சத்தை கொண்டு வர அந்த இடத்துல ஷேடோஸ் இருக்கிறத காமிச்சு கொடுத்துருது. அடடா இங்க ஒண்ணு இருக்கு சார், அங்க பாருங்க, அங்க ஒண்ணு தப்பிச்சு போகுது. அப்ப கேஜியோட அம்மாவும் வந்து இவங்களை தடுக்க என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது கண்ணா. அப்படி தெரிஞ்சிருந்து என்ன எதிர்க்கிற பாத்தியா வில்சன்? இல்ல நீ தான் அரசர்கிட்ட ஏதோ தப்பா எங்களை பத்தி சொல்லி வச்சிருக்க. அடடா உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் போலியே. சரி அவளை கொல்லுங்க, நீங்க எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கிளானை சேர்ந்த மத்தவங்க எல்லாருமே கொன்னு குவிச்சு ஏத்துன்னு வரானுங்க. இன்னொரு பக்கம் கெஜியும் ஓடி போயின்னு இருக்கேன். அடடா இன்னும் வந்து இருக்காங்க, அம்மா எப்படியா சமாளிங்க, நான் போயிடுறேன். அப்ப இவனும் ஓடி போகும்போது சில மக்கள் கிட்ட அவனும் மாட்டிக்கிறான் முன்னாடி நின்று. ஆனா இந்த இடத்துல கெஜியோட அம்மா அவங்களும் சன்னியா சண்டை போறாங்க. வாவ் எந்த அளவுக்கு திறமையான ஆளா நீ, என்ன பண்ணாலும் கவலைப்படாத, உன்னோட புள்ள தானே இப்ப ஓடி போனது, அவனை கூட கண்டிப்பா இன்னொரு குரூப் பிடிச்சிருவாங்க ஜெய் உன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்டாக் பண்ண போக அவ்வளவுதான் அவங்களோட கதையை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் அமைச்சு வச்சு அந்த குரூப்பும் இந்த இடத்துல ஒரு 2 பேர் நின்று இருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக வர, நீங்க 2 பேரும் இந்த இடத்துல ஷேடோ கிளான சேர்ந்து ஒரு குட்டி குழந்தை போனது பாத்தீங்களா? அப்ப அந்த பொண்ணும் இந்த சோல்ஜர் பார்த்து வித்தியாசமா பாக்குறா. என்ன இவ பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கா. அப்ப அந்த பொண்ணும் காட்டு பக்கம் வழி காமிக்க, குட்டி பண்ணி ரொம்ப நன்றி, அந்த ஷேடோ கிளான சேர்ந்த குழந்தை அந்த சைடு தான் போயிதான். அப்ப பார்த்தா அவன் அந்த பொம்மைக்குள்ளதான் ஒளிஞ்சு இருக்கான். அந்த டைம் கில்ஸும் வர, என்னடா கதையை முடிச்சிங்களா இல்லையா? இல்ல சார், அது அந்த காட்டுக்குள்ளதான் போயிருக்கு. என்னடா நீங்க, சரி வாங்க போவோம். அப்ப அவனும் போகும்போது அவனோட வால்ல நம்ம கெஜியோட அம்மாவை தொங்க விட்டுன்னு போறான். இதை கெஜியும் பார்த்துட்டு அம்மா அப்படின்னு கதறி அழ, இவனுங்க எல்லாம் சவுண்டை கேட்டுட்டு பின்னாடிதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குன்னு அந்த பொண்ணும் இவங்களோட கவனத்தை திசை திருப்ப அவ்வளவு வேணும்னு அழுகுறான். அந்த டைம் அவனுக்கு பாடி கார்டா இருக்கிற அவனும், தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க, உங்களை பார்த்து என்னோட முதலாளியோட பொண்ணு பயப்படுறான், போங்க இங்கிருந்து. அப்படியா? சரி சரி நாங்க போயிடும் சார், வாங்க போயிடலாம். சரி வாங்க போவோம். அவனுங்க போன பிறகு இவனை வெளியே எடுத்து விட்டுட்டு, கவலைப்படாத குட்டி பையா, நாங்க இந்த இடத்துல அரசர் போவுக்காக கீழே வேலை செய்யறோம், எங்களால முடிஞ்ச உதவி கண்டிப்பா இந்த நாட்டுல இருந்துன்னா கண்டுபிடிச்சு உனக்கு கொண்டுடுவானுங்க, தயவு செஞ்சு மத்த நாட்டுகளுக்கு போயிடு, ஏன்னா அப்பதான் உன்னால உயிர் பழக்க முடியும், நீ பாதுகாப்பாவும் இருப்ப, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அவனும் வந்து கிளம்ப. அதுக்கப்புறம் இவங்களும் கண்டிப்பா தனியா இருக்காங்களா? இல்ல அவன் யாருடைய கிளான்? ஷேடோ கிளான். கண்டிப்பா அவனால தனியாவே உயிர் வாழ முடியும், வாங்க நம்ம போவோம் சொல்லிட்டு அவங்க கிளம்ப. இப்போ மழையும் பெய்யுது. இந்த சீனே உண்மையிலே என்ன எமோஷனை ஏற்படுத்திச்சு. கேஜியும் ஒவ்வொரு நாளும் தனியா படுத்து இருந்திருக்கான். ஒரு நாள் ஒரு நாட்டுக்கு போக அந்த இடத்துல பசி கொடுமை அவனை வாட்டி வதைக்குது. அவனும் ரொம்ப துயரத்துல இருக்கும் போது கடைகள்ல மக்களும் காசை கொடுத்துட்டு பழங்களை வாங்கி போறதை பாக்குறான். அந்த டைம் அவனுடைய பொம்மையை பார்க்க அவங்க அம்மா ஆசையா அவனுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க பிறந்த நாள். அதுமா அம்மா இது உண்மையில சூப்பரா இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு பரிசுக்கு பதிலா ஒரு பழம் இந்த நிலைமையில எனக்கு வேணும்ன்றதுக்காக தன்னோட அம்மா ஆசையா வாங்கி கொடுத்தேன் அந்த பொம்மையை அந்த கடையில ஒரு ஓனர் கிட்ட கொடுக்குறான். இதுக்கு பதிலா ஒரு பழத்தை கொடுங்களேன், ரொம்ப பசிக்குது. ஏய் இதெல்லாம் உதவாக்குற பொம்மை, எடுத்துன்னு போய் இருந்தாலும் நம்ம கேஜி மனசு கேட்காம திருடுறதுக்கு பதிலா அந்த பொம்மை அங்க வச்சுட்டு ஒரு பழத்தை மட்டும் எடுத்து போறான். அங்க பாருங்க திருடன்னு சொல்லிட்டு அதோட அவனை பிடிச்சி அவ்வளவுதான் கருணையை இல்லாம அடிச்சு போடுறாங்க. அதோட திரும்பியும் பசி மயக்கத்தில் தூங்கி நிற்கும் போது ஒரு நபரும் சாப்பிட்டு மிச்சம் வச்சிருந்த மீன்களை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை பசி கொடுமையில அவனும் சாப்பிட. அதுக்கப்புறம் அந்த ஆள் அவனை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறதுனால அவனுக்கு கீழே போயிட்டு ஒவ்வொரு வேலையை செஞ்சு கொடுக்குறான். அப்படி ஒரு நாள் அவன் நல்லா சாப்பிடுறதையும் இவன் மிச்சம் இந்த சாப்பிடுறதையும் பார்க்கும்போது அவன் கட்டுப்பாட்டி அவன் அடிக்க, என்ன இது வேணுமா? அவ்வளவுதான் உனக்கு? இல்ல சரி இன்னைக்கு உனக்கான வேலை, என் கூட வான்னு சொல்லிட்டு இந்த கதவை தர. அதுக்கப்புறம் அவனும் திறந்து விட எந்த ஆள் ஒரு திருட்டு தனம் பண்ற ஒரு ஆள் போல. உண்மையில சோப்பர் எனக்கு ஜாக் பாடுதா, உன்னாலதான் இவர்
சாத்தியம் சொல்லிட்டு அவன் அதோட குஷியாக தனக்கு ஒரு சொந்தம் கட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு அதோட சந்தோஷமாகறான். அவன் செஞ்ச வேலைக்காக ஒரு கோல்டு காயின் அவன்கிட்ட கொடுக்க அதுக்கப்புறம் அந்த ஆளு தன்னோட சொந்தமா நினைச்சு கூடவே நல்லா பழகி வாழ்ந்து இருக்கான். அப்போ ஒரு நாள் அந்த ஆளும் தாங்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் வித்து குடிச்சிட்டு ஊதாரத்தனை பண்ணிட்டு வந்துட்டு காலி பண்ணிட்டு வந்திருக்கான். அட்டடா என்கிட்ட இருக்கிற எல்லா காசுமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு போஸ்டரும் அவன் மூஞ்சில வந்து பட அதுல பார்த்தா ஒரு விஷயம் இருக்குது. அது அவனும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்ப நம்ம கெஜியை காமிக்க இப்ப கெஜியும் தூங்கி இருக்கும்போது கனவுல அவங்க அம்மாவும் கெஜி அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நம்மளோட கிளான ஏன் எல்லாரும் இப்படி பேசுறாங்க? அது ஏன்னா நமக்கு மேல இருக்கிற முக்கியமான ஆளுங்க சொல்ற வேலையை நம்ம செய்வோம். அவங்க சொல்றது எல்லாமே மத்தவங்களை கொல்ல சொல்லி தான் நம்ம கிட்ட சொல்றாங்க. அதனால நம்மளும் அந்த மாதிரியான ஆட்களை கொல்லுவோம். உண்மையை சொல்லப்போனா இது நம்மளோட பரம்பரை தொழில். இதனாலதான் மத்தவங்களுக்கு நம்மள பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. நம்ம ஏன் இந்த பரம்பரையில இந்த மாதிரி இருக்கணும்? கெஜி முக்கியமா சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் உஷாராயிரு சரியா? கெஜி ஏஞ்சிக்கோ அவங்க எல்லாம் உன்னை பிடிக்கிறதுக்காக வந்து இருக்காங்க அப்படின்னு தன்னோட அம்மா கனவுல எழுப்ப இப்போ உஷாராயிட்டு அவனை ஏஞ்சிக்க பார்த்தா அவனை பிடிக்கிறதுக்காக ஆள் அமைச்சு வச்சிருக்கான் அந்த திருடன். அந்த போஸ்டர்ல இவனை பிடிச்சு கொடுத்தா இவ்வளவு காசு இருந்திருக்கும்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவனும் அதை தப்பிக்க மறுநாள் திரும்பியும் அதே ஆளுகிட்ட வர ஹேய் நீங்க இருந்து வர போய் இங்க இருந்து தொல்ல உன்னை நான் எப்ப வித்துனேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் சோகமா அங்க இருந்து கிளம்ப நைட்டும் அந்த ஆளு திரும்பி பாருக்கு போறான். அந்த இடத்துக்கு கெஜியும் போக அந்த ஆள் நல்ல நிம்மதியா குடிச்சுன்னு இருக்கேன். ஒரு தனு பிரச்சனை பண்ண அவங்ககிட்ட சண்டை போறான். இதனோட விளைவா அந்த ஆளு இவனை குத்திட்டு போக மத்தவங்க எல்லாருமே பாருடா என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமா வேடிக்கை பார்த்துன்னு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு கெஜியும் வந்துட்டு இந்த ஆளை பார்த்து அழுகுறான். எனக்கு சொந்தமா இருந்தவனு. அப்ப அந்த ஆளு தான் கூட என்னென்ன பண்ணான்றத அவனும் யோசிச்சு பாக்குறான். அதோட அவனும் கண்டாலிங்க அந்த இடத்துல சேர்த்து போக அவனோட பாடியை தூக்கின்னு போறானுங்க. கெஜியும் தன்னோட லைஃப் இதுக்கப்புறம் தானே தனியா வாழணுன்றத புரிஞ்சுக்கின்னு அந்த இடத்துல கிளம்பி போக அதோட ஒவ்வொரு நாளும் தனியாவே வாழ ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போக அதுல காசு கொடுத்து ஒரு பழத்தை வாங்க அந்த ஆளும் சந்திக்கப்பட்டு ஒரு பழத்தை கீழே தூக்கி போட மோசமான நிலைமையில சாப்பிடுறான். அதுக்கப்புறம் தான் தன்னோட சுயரூபத்தை அவனே மாத்திக்கிறான். சாப்பாட்டுக்காக திருட ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா. அதன் வகையில தான் ஒரு நாள் நம்ம போஜியை கண்டுபிடிச்சிருப்பான். அவங்ககிட்ட இருந்து திருடிப்பான். இப்ப அது எல்லாமே கெஜியும் யோசிச்சு பார்க்க இப்ப போஜி ஒரே ஒரு அட்டாக் தான் எல்லாருமே பார்த்து ஷாக்கா வராங்க. அவர் மாதிரி அட்டாக் பண்ணிட்டாரு. போஜி காலக்கடா சூப்பர் எப்படி அவங்க தப்பிக்கிறேன். அங்க பார்த்தா போஜியும் டைடா பண்ற அட்டாக்ல இருந்து தப்பிச்சுன்னு இருக்கேன். அப்ப அமைச்சர்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. இப்படியே போனா டைடா தோத்துருவார் போலியே. உனக்கு பார்க்க அப்படியா இருக்கு? கண்டிப்பா இதுல டைடா தான் ஜெயிப்பாரு. அப்ப கூட இதுல ஜெயிச்சா அவனுக்கு ராஜாவாகிற தகுதி கூட கிடையாது. அவனுக்கு ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்னா என்னன்னு தெரியல. எந்த விதமான கலையும் இல்லாம எப்படி அவரு இந்த அளவுக்கு சண்டை போடுறான்றது அவருக்கு தான் தெரியும். இப்ப டைடாவும் டென்ஷன் ஆகுறான். எப்படி சகோதரா நீ சண்டை போடுற? இப்ப டோமாஸும் ஹீரோவை பார்த்து ஒரு விஷயத்தை செய்கை மூலியமா சொல்ல அதை கேட்டு அவனுக்கு மன உளைச்சல் ஆயிடுது. கெஜியும் என்ன சொன்னவன் அமைச்சர்களும் என்னதான் இருந்தாலும் டோமாஸ் அப்படி சொல்லிருக்க கூடாது. சரியா தான் சொல்லிருக்காங்க. அவனுக்கு தான் வராது. இதோட தன்னோட கான்பிடன்ஸ் குறையுது ஹீரோக்கு. டைடா இதை பயன்படுத்தி அவனை அட்டாக் பண்ண ஹீரோ அடி வாங்கி அந்த இடத்துல மோசமான நிலைமைக்கு போறான். கெஜியும் டேய் தடுடா ஏன்டா தடுக்க மாட்டற? டைடா இதை யூஸ் பண்ணிக்கின்னு சந்தோஷத்தோட தன்னோட அண்ணனை அடிக்கிறான். எல்லாருமே இதை பார்த்து ஷாக்காவே போஜி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. போஜி சண்டை போடுறா. என்னோட அம்மா காண நிலைமை உனக்கு வரக்கூடாது. அப்போ கெஜியும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க கண்ணே கலங்கிடுது அவனுக்கு. கடைசியா ஒரு அடி கொடுக்கலான்னு போக நிறுத்து அவனு தடுக்கலாம் போக அந்த டைம் மேல இருந்து பார்த்து இருந்த ஒரு அமைச்சரும் இவனை தடுக்கிறான். டோமாஸும் ஏப்ஸ் போஜி கீழே வீழ போட்டியை முடிஞ்சதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் போஜிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக சிப்பாய்களும் வர கெஜியும் போஜி என்னடா ஆச்சு ஏப்ஸ் வந்து இடத்துக்கு வந்துட்டு டோமாஸ் ஏன் நீ தடுக்கல? ஏப்ஸ் உனக்கே தெரியும் நான் என்ன சொன்னாலும் உண்மைதானே, அதை யாராலையும் மாத்த முடியாது. டைடாவும் என் சகோதரன் ஒண்ணுத்துக்கு உதவாதவன் அவ எனக்கே சவால் வர்றானா? சரி டோமாஸ் என்னோட பிரதர் கிட்ட என்ன சொல்லியிருந்தாரு? அது வந்து நீங்க அரசரை போல சண்டை போடலான்றாரு. நீங்க வேற மாதிரி சண்டை போறேன்னு குறை சொல்லியிருந்தாரு. வேற எதுவும் இல்ல. என்ன பண்றது அவனுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் கத்து கொடுக்குறானுங்க. சரி நான் தான் எப்படி இருந்தாலும் ஆள போறேன் அப்படின்னு அவன் போக அவனோட ரூம்ல ஏதோ ஒரு மிரரை பார்த்து நீ சொன்ன மாதிரியே அடுத்த கிங் நான் தான். அதுல ஒரு ஷேடோவும் வந்து இந்த மாதிரி பேச இப்ப ஹீரோ காமிக்கு கட்டெல்லாம் போட்டு பெட்ல படுத்துன்னு இருக்கான். டோமாஸும் கண்டிப்பா இவரால தன்னை தற்காத்துக்க முடியுது. அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியுது. பட் ஆனா திருப்பி அட்டாக் பண்ற அளவுக்கு ஸ்வாட வச்சு சண்டை போற திறமை மட்டும் இவர்கிட்ட இல்ல. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா இவர் செத்துருவாரு. என்ன இருந்தாலும் இவர் மேல எனக்கு ரொம்பவே அக்கறை இருக்கு. என்னதான் பண்ணாலும் இதெல்லாம் மாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. கேஜியும் இப்ப ஹீரோட பெட்களில இருந்து இதெல்லாம் பாத்துருக்கான். இந்த ஆள் பேர் தான் டோமாஸா? இவன் தான் போஜி கிட்ட ஏதோ சொல்லியிருக்கான். இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடாப்பா. கண்டிப்பா மோசமானவனா இருப்பானு. போஜியும் இப்ப கண்முடிக்க தன்னை பார்த்து குறை சொன்ன எல்லாருமே யோசிச்சு பாக்குறான். டோமாஸும் நீங்க அரசராகிற தகுதி கிடையாது. உங்களை ஸ்வாட்ஸ்மேன் என்னன்னு தெரியல கை விட்டுடுங்க. ஹீரோவும் தட்டு தடுமாறி கீழே விழுறான். அவனும் முன்னும் போயிட்டு அந்த ஸ்வாடை எடுக்கலான்னு முயற்சி பண்ண அதை தூக்கவே முடியல. போஜி வேணாண்டா. ஹீரோவும் அழுதுகினே அதை முயற்சி பண்றான். அவனால முடியல அழுதுனே இருக்கான். அப்ப கெஜியும் காயனத்துக்கு அவன் மேல போட யாருடான்னு போஜியும் பார்க்க அவனை பார்த்த உடனே கண்ணை தொடச்சுக்கினு எல்லாத்தையும் மறைச்சிக்கினு மைல் பண்ண போஜி இதுல கேவலப்படுறதுக்கு என்னடா இருக்கு? ஏன்னா நான் உன்னோட சண்டையை பார்த்துட்டேன். போஜி உண்மையில சொல்றேன்டா. அவனுக்கு என்ன சொல்றது? நான் சொல்றேன் கண்டிப்பா நீ ஒரு நாள் அரசனாவடா. உனக்கான தகுதி இருக்கு. உன் சண்டை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவனுக்கு எனக்கு செல்ற பசங்க இதை கிட்ட அவனை ஸ்மைல் பண்ணிட்டு உனக்கு இந்த காசு வேணுமா? இல்ல நானே இப்ப ரொம்ப ஃபீல் பண்றேன். எதுக்குடா உங்ககிட்ட இருந்து அந்த விஷயம் எல்லாம் திருடுனானு. இப்ப நான் திருடுற நோக்கத்தோட வரலடா. அதுக்கு பதிலா நான் உன்னோட ஃப்ரெண்டாக ஆசைப்படுறேன். நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துப்பியா?
போஜியும் அழுவேன். போஜி என் மனசுல பட்டுதான் சொன்னேன், நீ பிடிக்கலனா சொல்லிடு, இந்த இடத்துல கிளம்பிடுறேன். ஹீரோவும் கண் கலங்கி அவனை ஸ்மைல் பண்ண. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் ஃபர்ஸ்ட் எபிசோட் மாதிரியே தரமா இருந்திருக்கோல, கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. இது மூலமா நான் தெரிஞ்சது ஒரு விஷயம் கைஸ், ஹீரோக்கு பாத்தீங்கன்னா காது கேட்காது, வாய் பேச முடியாது, இருந்தாலும் தன்னோட முயற்சியை விட்டு கொடுக்காம இருக்கான். ஆனா பட் எல்லாருமே அவனுக்கு மேல ரொம்ப கோபமாவும் அவனை பிடிக்காம தான் இருக்காங்க. பட் ஆனா ஒரு நண்பன் இப்ப அவனுக்கு கிடைக்கிறான். இது மூலியமா என்ன நான் பண்ண போறேன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். நம்மளோட லைஃப்லயும் இந்த மாதிரி தான் நடக்கும். அதுல இருந்து மீண்டு வர மாதிரியான ஒரு அனிமே தான் இது. வேற லெவலா பண்ணிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னோட பெஸ்ட் கொடுத்து தான் பண்றேன். சரிங்க, சிலம்பாயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.